ஹலோ எவ்ரிவன் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா அது புதுசாக வேறு ஏதோ சொல்லிகிட்ருக்கான்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப நாளாக இந்த ஆர்ஜே மாதிரி பேசணுன்னுலாம் ஆசை. ஸோ அதான் பேசி பார்த்தேன். நம்ம ஃபேமிலி தானே, வேறு யார்கிட்ட பேச முடியும்? வேறு யார்கிட்ட பேசினா திட்டி விட்ருவானுங்க. ஸோ அதான் இங்கே பேசி பார்த்தேன். ஓகேடா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இது என்னோட ரொம்ப நாள் ஆசை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்து இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற மாதிரி ஏதாவது ஆசை இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கேட்போம். ஏன்னா எனக்கு இந்த ஆசை ரொம்ப நாள் இருக்குது. பட் நடக்குமாங்கிற டவுட் இருக்குது. ஏன்னா நான்லாம் பேசுன்னு சொன்னாலே உளறி கொட்டுற ஆள். ஸோ லொடலொடன்னு ஏதாவது வருமே தவிர பட் அது கரெக்டாக ஆப்டாக வருமாங்கிறதுலாம் தெரியாது. ஆக்சுவலி நான் ஒரு வீடியோ பண்ணுறதுக்கே எத்தனை கட்டு ஒட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒட்டிங்ஸ் பண்ணி தான் ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணுவேன். ஸோ என்னோடய வீடியோ ஒழுங்காக கவனிச்சிங்கன்னா தெரியும், நான் நிறைய இடத்துல நிறைய தப்பு பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி இருக்க நான் ஆர்ஜே ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி இது எனக்கு நடக்குமான்னு தெரியாது, பட் எனக்கு இந்த ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குலாம் என்னென்ன ஆசை இருக்கோ அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம பார்ப்போம். அண்ட் இவ்வளோ பேசிட்டே வீடியோ ஒழுங்காக போடுறியா அப்படின்னு பாதி பேர் கேட்பீங்க. ஏன்னா நான் வீடியோ போட்டே ஒரு வாரம் ஆக போகுது. எனக்கு தெரியும், ஒரே வேலையில் மாட்டிக்கிட்டேன். நீ ஒவ்வொரு நாளும் இதே தான் சொல்கிற அப்படின்னு சொல்லுவீங்க, எனக்கு தெரியும். என்ன பண்ணுறது, வேலைன்னு வரும்போது முடியல. ஃபுல் டைமாக இந்த ஒர்க்கையும் உட்காந்து பார்க்க முடியல, ஃபுல் டைமாக அந்த ஒர்க்கையும் பார்க்க முடியல. ஸோ அப்படியே ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டிட்டு நான் தான் முழிக்கிறேன். ஸோ அதான் அப்பப்போ டைம் கிடைக்கிறப்போ ஓடி பண்ணிட்டு போயிடுறேன். ஸோ அதனால் கோச்சிக்காதீங்க. இன்னும் ஒரே ஒரு மாதம் தான். இன்னும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் நம்ம ஃப்ரீ ஆகிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கூடிய சீக்கிரம் நான் எல்லாமே வீடியோஸ்லாம் சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன். அண்டு இது நம்ம ரெக்க கட்டி பறக்குது மனசோட நெக்ஸ்ட் பார்ட் தானே. போன வீடியோ 15th பார்ட்னு நினைக்கிறேன். அண்ட் பாக்கி ஒரு 4 பார்ட்ஸ் தான் இருக்குது. 20 தான் மொத்தமாக. இது 20 போடுறதுக்கே நான் 3 மாதம் ஆக்கிட்டேன். ஸோ ஓகே, கவலைப்படாதீங்க, சீக்கிரம் அதை முடிச்சிட ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போது இந்த பார்க்குள்ளே போகலாம். அண்ட் எப்போதும் போல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகேடா, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு அழகான சன்செட். அதாவது ஒரு வயல்வெளியில் நாற்றெல்லாம் நட்டு அந்த கருதெல்லாம் முளைச்சிருக்கு. அதாவது அறுவடை பண்ண போகிற டைம், அந்த டைம் ஓகேவா. ஸோ அப்போன்னு பார்த்து அங்கே வயலில் எல்லோரும் வேலை பார்த்துட்ருக்காங்க. அதை மாடு மேய்ச்சிட்டு வந்தவங்க, வயலில் வேலை பார்த்துட்டு திரும்பி வீட்டுக்கு போகிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே இருக்காங்க. அதாவது ரொம்ப பேர் இல்லை, கொஞ்சம் பேர் இருக்காங்க. அப்போது ஒரு ஓரத்தில் 2 பைக் நிற்கிது. ஸோ அந்த 2 பைக் நிற்கிறத பார்த்துட்டு அதில் ஒருத்தவங்க, என்னாடி இது, இந்த வண்டி காலையில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், இன்னும் இங்கேருந்து இவனுங்க போகலையா, என்ன அது, இவனுங்க இப்படிலாம் பண்ண மாட்டானுங்களே, தோப்பு பக்கம் வேலை பார்ப்பானுங்களான்னு கேட்டாலே காட்டு கற்றுறவனுங்க இன்னும் தோப்புக்குள்ளே கிடக்குறானுங்க, என்ன ஆச்சு? ஏக்கா அதை பற்றிலாம் பேசாத, அதெல்லாம் நம்மளுக்கு எப்படி தெரியும்? குடிச்சிட்ருக்கானுங்களா, அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்களா, எவனுக்கு தெரியும்? ஒரு 2 பேர் வந்தானுங்க, அதுக்கப்புறம் பின்னாடி இன்னும் 2 பேர் வந்தானுங்க. போனவனுங்க தான் இன்னும் திரும்ப காணோம். நம்மளே வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பிட்டோம். அவனுங்க வருவானுங்க, விடுக்கா. அப்புறம் நம்ம ஏதாவது பேச போய் ராணி ஏதாவது சண்டைக்கு எதுக்கு, அவனுங்க என்னமோ பண்ணிட்டு போகிறானுங்க, நீ வா போ. இல்லடி, இந்த பயல்வை ஒரு டீ தண்ணி கொண்டு தர மாட்டானுங்க, இங்கேயே கடையாக கிடக்குறானுங்க, என்னதான் நடக்குதுங்க? அது என்னமோ நடந்துட்டு போகுது, தொலைக்காக்கா வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களே இன்னொருத்தவங்க இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ அந்த வண்டி யாருது அப்படின்னு பார்த்தா வேறு யாருதும் இல்லை, ஒன்று நம்ம டேங்கோடது, இன்னொன்று நம்ம ஜிம்மனோடது. ஸோ அவங்க ஏன் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்னிங், அதாவது காலையில் போல் போய் பார்ப்போம். இப்போது அந்த டே மார்னிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு. அங்கே யாருமே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 7:30 டயத்தில் யாருமே தோப்பில் இல்லை. ஸோ அப்பான்னு ஜங்குக்கு மட்டும் டேவாங்க கண்ணில் எதையோ கட்டி அழைச்சிட்டு வரான். அவன் வண்டியில் உட்காந்துருக்கும் போதே செம்ம பயத்தில் வரான். டேவாங்க ஜங்குக்கை செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு கீழே விழுந்துடக்கூடாதுரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு வரான். ஸோ இப்படியே ஜங்குக்கு வண்டியை நிறுத்திட்டு டேவை அப்படியே பொறுமையாக பத்திரமா இறக்கி அழைச்சிட்டு போகிறான். ஸோ அவன் எங்கேயோ அழைச்சிட்டு போகிறான். டேக்கு அப்படியே தலையெல்லாம் கிருன்னு சுற்றுது. கண்ணை கட்டியிருக்கிறதுக்கு அதுவும், கண்ணை கட்டிட்டு வண்டியில் அழைச்சிட்டு வந்ததுக்கு அதுக்கும் கிருன்னு சுற்றுது. அவனும் ஜங்குக்கிட்ட விட்டுடுறா, ப்ளீஸ்டா, முடியலடான்னு கெஞ்சுறான். பட் அவன் எதுவுமே கண்டுக்கல. சரி, அவனால் நடக்க தானே முடியல, நான் அவனை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூக்கிட்டு அப்படியே அவன் பாட்டுக்கு போகிறான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஜங்குக்கு டேவை பொறுமையாக இறக்கி விட்டுட்டு ஜங்குக்கு அப்படியே டே காதுக்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு பாப்பா,
இப்போ நான் உனக்கு கண்ணை திறந்து காட்டுவேன். சந்தோஷத்தில் ரொம்ப துள்ளி குதித்து சத்தம் போட்டு மாமனை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிடாத. அப்புறம் மாமனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, சரியா? டேய் நீ அளக்காதடா, எனக்கு அப்படியே ஒரு மாதிரி சுற்றுது, தயவுசெய்து இதை கழட்டி விடு. இப்போ நீ கண்ணை திறந்துட்டாங்கன்னா நான் அதை பார்ப்பேனா இல்லை கீழே மயங்கி விழுவேனான்னு கூட எனக்கு தெரில. ப்ளீஸ் கண்ணை திறந்து விடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக்கு வந்து என்ன பண்ணுறான்னா, அப்படியா சரி விடு, அப்போ நீ எப்படி திரும்பி நினைக்கோ, கண்ணை திறந்துட்டு நான் தெளிவாக தெரிஞ்சேன்னா சொல்லு, உன்னை திருப்புறேன், இல்லைன்னா தெளிவாக தெரிஞ்சதுக்கப்புறம் திருப்புறேன். அதுக்கு முன்னாடி பார்த்து என் சஸ்பென்ஸை வந்து ஸ்பாயில் பண்ணிடாது. ஐயோ என்னமோ ஒன்று பண்ணு, தயவு செஞ்சு இதை கலட்டி விடு ஜங்குக்கா, எனக்கு அப்படியே கிறுகிறுன்னு சுற்றுது. கடவுளே வேண்டியதில்லை, யாராவது காப்பாற்றுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி புலம்பிட்டு நிற்கிறான். ஸோ ஜங்குக்கும் வந்து சரிடா இருடா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அந்த பிளைண்ட் ஃபோல்டை அவுத்து விடுறான். அவங்க அப்படியே வந்து அப்படியே பொறுமையாக கண்ணை துறைக்கிறான். அவனுக்கு ஒன்றுமே தெரியல, அப்படியே சுற்றுது எல்லாம். ஜங்குக்கே ட்ரிபிளாக தெரியிறான். ஸோ அவன் அப்படியே ஜங்குக்கு பிடிச்சிக்க, ஜங்குக்கு வந்து ஒரு பயத்தில் ஐயோ போச்சு என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறான். ஸோ அப்படியே அவங்களும் பொறுமையாக அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு நார்மல் ஸ்டேட்டுக்கு வர ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து தெரியுது, ஓகே தலைவன் திரும்புகிறான் பழைய நிலைமைக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ஓங்கி பல்லாருன்னு ஒன்று விழுவுது ஜங்கு கன்னத்தில். ஜங்குக்கு அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு, ஏன்டா என்னடா ஆச்சு, ஏன்டா என் வாயை கிளற, இதுக்கிட்ட அப்படி உயிரை வாங்குற, அம்மா எனக்கு தலையை சுற்றுது, தண்ணி வச்சுருக்கியாடா? இருக்கு உள்ளே இருக்கா? தோப்புக்குள்ளே வந்து நின்றுட்டு என்னடா உள்ளே வெளியேன்னு விளாண்டுட்ருக்க, நீ ஃபஸ்ட்டு திரும்பி பார் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி பவுண்ட் பண்ணிக்கிட்டே பேபி ஃபேஸோட சொல்கிறான். ஸோ டேங்கு அப்படி என்ன தானே நீ வச்சுருக்க எனக்கு பின்னாடிங்கிற மாதிரி திரும்பி பார்த்தா டேங்க்கு வந்து ஒரே ஷாக்கு. அந்த இடத்த பார்த்துட்டு அவன் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போனவன் மாதிரி அப்படியே நிற்கிறான். ஸோ அந்த இடம் எப்படி இருக்குன்னா, அப்படியே டேக் ஆப்போசிட்டில் ஒரு இடம் அப்படியே வந்து அந்த காம்பவுண்ட் போட்ட மாதிரி அடைச்சிருக்கு, அந்த கம்பெல்லாம் வச்சு அடைப்பாங்கள்ல கருவு வேலின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அடைச்சிருக்கு. ஸோ அதுக்குள்ளே அப்படியே பார்த்தா அழகாக நிறைய மரம் செடி கொடி குட்டி குட்டி புதரு குட்டி குட்டி பூச்செடி அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு பாதை போகுது, உள்ள ஒரு வழி போகுது. ஸோ டேங் வந்து அப்படியே திரும்பி ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக்கும் அப்படியே கண்ணாலே உள்ள போய் பாரு அப்படின்னு சொல்கிறான். ஸோ டேங் வந்து அப்படியே பொறுமையாக போய் அந்த கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறான். உள்ளே போனால் அந்த தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே அந்த கார்னரில் அந்த காம்பவுண்ட் மாதிரி வச்சுருக்க அதோட கார்னர்லலாம் செடி இருக்குது. அப்படியே கீழே வந்து அந்த பாதை அந்த வழி மட்டும் விட்டுட்டு மற்ற இடம் ஃபுல்லாக கிராஸ் புல் அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த புல்லெல்லாம் குட்டி குட்டி பச்சை புல் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பச்சை புல்லெல்லாம் நிறையா இருக்குது, அழகாக சைஸ் பண்ணி இது பண்ணியிருக்கு. ஸோ கொஞ்சம் ஸ்டெப் முன்னாடி போனால் அங்கே அழகாக குட்டி குட்டி ரோசஸ் பூ அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஸோ அப்படியே இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் உள்ளே எடுத்து வச்சா ஒரு அழகான குட்டியான மர வீடு, அதாவது மரத்தில் செஞ்ச வீடு. ஸோ அப்படியே கொஞ்சம் ஸ்டெப் மேலே ஏறி அந்த மர வீடுக்கு போகிற மாதிரி அழகாக செட் பண்ணியிருக்காங்க. இந்த கொடைக்கானல் ஊட்டியிலலாம் மரத்தில் கட்டியிருப்பாங்கள்ல, மரத்து மேலே கட்டியிருக்க வீடு அப்படியே அவன் கீழே அப்படி தரையில் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் அப்படியே தூக்கி கட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த வீடு இருக்கும். ஸோ அந்த வீடு வந்து அப்படியே அழகாக இருக்குது, ரொம்ப க்யூட்டாக அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அது சுற்றி நிறைய செடி கொடி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னா, அவங்க ஊரில் இருக்க இடம் மாதிரியே இல்லை. ஒரு வெளியில் ஒரு ஊருக்கு போய் ஒரு ரெசார்ட்டில் தங்கினா அந்த இடம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி செம்ம அழகாக இருக்குது. டேங்க்கு வந்து அந்த இடத்த பார்க்க அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா டேங்க்கு வந்து அது ரொம்ப நாள் ஆசை அந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும், அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ டேங்க் வந்து அவ்வளோ சந்தோஷத்தில் ஜங்குக்கு போய் செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிட்டு அவன் டான்ஸ் ஆடிட்டுருக்கான். இங்கே ஜங்குக்கு அப்படியே போடா எனக்கு பிடிக்காது, என்னை விட்டுட்டு என்னாச்சுடா, ஏன் நீ என்னை அடிச்சிட்டல, போ, நான் உன்னை எவ்வளோ ஆசாசியாக கூட்டிகிட்டு வந்தேன், என்னை அப்படி அடிச்சிட்டேன். டே அறிவுக்கிட்ட பைத்தியமே, நீ வண்டியில் நான் அழைச்சிட்டு வந்தேன்,
நான் தலை சுற்றிடுச்சிடா எனக்கு. என்னால் பார்க்க கூட முடியல. அப்போ எனக்கு கடுப்பாகாதா? நீயே சொல்லு, வண்டி எங்கேயும் நிறுத்திட்டு இங்கே வரைக்கும் நடந்து தான் அழைச்சிட்டு வந்திருக்க. அப்போ நீ என்ன அங்கேருந்து கண்ணை கட்டி அழைச்சிட்டு வந்திருக்கலாம்ல. அது மறந்துட்டேன். நொட்டுவேன். அப்போ எப்படி இருக்கும் எனக்கு? நீ வா, நீ ரிட்டன் போகும்போது உனக்கு நான் கண்ணை கட்டி அழைச்சிட்டு போகிறேன். அப்போ சொல்லு. அப்போது நீ வந்து நார்மலாக இருந்து உனக்கு எதுவும் தோணலன்னு வை. அப்போ வந்து நீ என்னை அடி, நான் ஒத்துக்கிறேன். சரியா? இப்போ சரிடி தங்கம். சரி விடு விடு விடு. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், இது நம்ம இடமா? இல்லை, பக்கத்து வீட்டுக்காரனோடது. அப்படியா? யாரோடது? இந்த மாதிரி ஒரு இடம் கட்டுறேன்னு யாருமே என்கிட்ட சொல்லவே இல்லை. செருப்பு பிஞ்சு போயிடும். ஏன்டா? நம்மளோடது தான். நம்மளோடதா? உண்மையாவா? நீ உண்மையாக தான் சொல்கிறியா? இது உனக்கும் எனக்குமான இடமா? நம்மளோட இடமா? ஆமாம், சுற்றி பாரு. ஆமாம், இது நம்ம தோப்பு தான். இதுக்கு தான் செடியெல்லாம் வச்சு வளர்த்துட்டு இருந்தியா எவ்வளோ நாளா? ஆமாம். ஓ, பாரேன் எவ்வளோ திருட்டுத்தனமாக வேலைலாம் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு. சரி, நான் இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டனால எனக்கு இந்த இடத்த காட்டினேன். ஒருவேளை நான் வேறு யாராவது கல்யாணம் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்பேன்? நான் இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிட்டு அவங்கள அழைச்சிட்டு வந்திருப்பேன். டே வலிக்குதுடா. கொன்றுவேன், கொன்னே போட்டுருவேன். இது என்னோட இடம். வேறு யாராவது வருவாங்கன்னு நினச்ச கனவுல வந்து கொல்லுவேன். டே கேட்டது நீ தானடா. நான் அப்படி தான் கேட்பேன். நீ வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் வந்து கல்யாணத்தை நிறுத்திடுவேன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லணும். அப்படி நிறுத்தி தானே நானே கல்யாணம் பண்ணியிருக்கேன். அது உன் கல்யாணத்தை நிறுத்தி, என் கல்யாணத்தை நிறுத்தி இல்லைல்ல. அப்போ என்ன, நீ வேறு கல்யாணம் பண்ண போறியா? சரி விடு, ஏதோ ஒரு பேச்சு இது வேணாம். சரி விடு. இவ்வளோ அழகாக இருக்கே, யார் ஐடியா கொடுத்தது? கண்டிப்பாக இந்த ஐடியா ஒன்றுது கிடையாது. சொல்லு, யாரோடது? நானும் இங்கேயும் சேர்ந்து போட்டது தான். நீங்கள் 2 பேருமா? எப்படி? அவன் சிவில் தானே, ஸோ அவன்கிட்ட கேட்டேன், போட்டு தந்தான். ஓ அப்படியா? அதான் அவன் அடிக்கடி ஒரு விஷயத்த ஒளிச்சு மறைச்சு பண்ணிட்டு இருந்தானா? ஆமாம் ஆமாம். சரி, அவன்கிட்ட ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சேன். திருவிழா அப்போ எங்கள் 2 பேரையும் கழட்டி விட்டுட்டு நீயும் இங்கேயும் எங்கேயோ போனீங்களே, எதுக்கு? அது சொல்கிறா. அது அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்துருச்சு குட்டியாக, இந்த வீட்டுக்குள்ளே. அதான் அதை சரி பண்ணுறதுக்காக வந்திருந்தோம். ஓ சரி 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 சரிப்பா, ஐ எம் ஹாப்பி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி சரி, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி. இல்லை நீ வா, 2 பேரும் ஒன்றா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டு அப்படியே அந்த வீட்டை போய் ரொம்ப சுற்றி பார்த்துட்ருக்கான். அந்த வீட்டுக்குள்ளேயுமே கிட்டத்தட்ட எல்லாமே வுட்டால் செஞ்ச ஃபர்னிச்சர்ஸ் தான் இருக்குது. ஸோ அங்கேயுமே ஒரு குட்டி ஊஞ்சல் இருக்குது. டேங்க் அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே ஜங்குக்கோட ஷோல்டர் மேலே தவிட்டு அப்படியே அவன் ஷோல்டர்லேயே தொங்கிக்கிட்டே அந்த வீட்டெல்லாம் சுற்றி பார்க்குறான். ஜங்குக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. அப்படியே பின்னாடி போக அங்கே வந்து கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகி அந்த இடத்துல வந்து சிட் அவுட் ஏரியா மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே அந்த இடத்த பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். அவங்க பொறுமையாக இறங்கி போய் உட்காந்துட்டு, ஜங்குக்கா சரி ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். என்னது? உனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா? ஏது? இந்த மாதிரி வீடு எனக்கு பிடிக்கும்னு சொன்னது. அது எப்படா மறப்பேன்? நல்லா ஞாபகம் இருக்கு. உண்மையாவா? ஆமாம். நான் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் கடைசியில் சொல்லியிருப்பேனா? ஃபர்ஸ்ட் இயர் கடைசியில் கரெக்டாக நம்ம ஊருக்கு வரத்துக்கும் 2 நாள் முன்னாடி சொன்னேன். ஓ அவ்வளோ தூரம் ஞாபகம் வச்சுருக்கேன். என்ன என்னோடய பாப்பாவை பற்றி நான் இன்ச் பை இன்ச் ஞாபகம் வச்சுப்பேன். எனக்கு அதை தவிர வேறு எந்த வேலையும் இல்லை. ஐயோ எனக்கு குளிருது ஜங்குக்கா. இந்த டயத்தில் உனக்கு ஏன் அப்படி குளிருது? இல்லை, நீ வைக்கிற ஐஸில் என்னால் தாங்க முடியல. எனக்கு அப்படியே குளிருது. ஸ்வெட்டர் தெரியா? ஏய் ஓவராக பேசினேன், வாயை உடைச்சிருவேன். வாயை உடைப்பியா? எப்படி எப்படி?
அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே அவன் கிட்ட போயிட்டு ஃபேஸ் பக்கத்தில் வைக்கிறான். அப்படியே பொறுமையாகட்டும் அவங்க ஒரு நிமிஷம் அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். சாஃப்ட் அண்ட் டீப் கிஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ போக போக தான் அது அப்படியே ஒரு மாற அந்த கிஸ் வந்து ரொம்ப டீப்பராக போகுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த கிஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாங்க. 2 பேரும் ஃபோர்ஹெட் வச்சு அப்படியே கொஞ்ச நேரம் ப்ரீத் பண்ணிட்டு இருக்கும்போது டேங், இதுதான் நீ வாயை உடைக்கிறதா? போனால் போதேன்னு பார்த்தேன், பாதியில் விட்டுட்டேன், வேணா உடச்சிருவா? போதும் ஒன்று இப்போ விட்டேன்னு வை, நீ எங்கே போய் நிற்பேன்னு எனக்கு தெரியாது. ஸோ கொஞ்ச நேரம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே தூரத்தில், அதாவது அந்த வீட்டோட ஒரு செடியில் ஒரு மரத்தில் வந்து ஒரு பறவை கீச் 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 கீச்சுன்னு கத்துது. அவங்க என்னடா அது அப்படி கத்துதுன்னு பார்த்தா ரொம்ப அழகான ஒரு பறவை உட்காந்து இருக்குது. ஸோ அவங்க அதை பார்த்துட்டு சவுக்கா இங்கே வாங்க இப்போ அழகாக இருக்குல்ல அந்த பறவை, ஐயோ க்யூட்டாக இருக்குது, இதை நான் ஐயோ பார்த்துருக்கேன், நம்ம காலேஜில் இருக்கும்போது இருந்த அந்த பறவை தானே அது மாதிரி தானே இருக்குது. அது மாதிரி இல்லை, அதுதானா? அது எப்படி இங்கே? நான் தான் அங்கே போய் பிடிச்சிட்டு வந்துட்டேன். டேய் என்னடா சொல்கிற? ஆமாம், அது இங்கே வந்து பல வருஷம் ஆகுது. உண்மையாவா? ஆமாம். ஆனால் நான் பார்த்தது இல்லையே. நீ ஒரு வாட்டியும் இந்த பக்கம் வந்ததில்லை. ஆமாம், நான் அந்த பக்கம் வந்ததில்லை. உண்மையாகவே அதானா? சத்தியமாக நம்ப. என்ன ஏன்டா அப்படி போய் அதை பிடிச்சிட்டு வந்த? விட்டுருந்தான்னு வை, அங்கே பொறிச்சு தின்றுப்பானுங்க, அதுக்கு இங்கே எதுவும் இருக்கலாம். என்னது? ஆமாம், அதை அப்படியே போட்டு பொறிக்கலான்னு ஒருத்தன் பிளான் பண்ணிகிட்டு இருந்தான், அதுக்குள்ளே நான் தூக்கிட்டேன். உண்மையாவா? பரவாயில்ல, அப்போ அது இங்கே இருந்துட்டு போட்டோம். ஜங்குகா, என்னடா? பசிக்குது, சாப்பாடு வேணும். காலையிலே சாப்பிடாம நான் அழைச்சிட்டு வந்துட்டேன், எனக்கு தலையெல்லாம் சுற்றுது, பசிக்குது. சரி 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 அழாத, சாப்பாடு வரும்னா எப்படி? கிச்சனில் தான் ஒன்றுமே இல்லை, எம்டியாக இருந்துச்சு, நான் பார்த்தேன். கிச்சனில் எதுவும் இருந்தால் மட்டும் வராது, ஏதாவது சமைச்சா தான் வரும். எனக்கு தான் சமைக்க தெரியாதே. எது? எனக்கு பசிக்குது ஜங்குக்கா. சரி இருடா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போதே வெளியில் ஒரு சவுண்டு. ஸோ அதை கேட்டுட்டு ஜங்குக் தான், சாப்பாடு வந்துச்சு, வா வந்து உட்கார். சாப்பாடு வந்துருச்சா? இப்போ தான் பெரியவ மாதிரி சமைக்கணும் பறிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே எப்படி சாப்பாடு வந்துச்சு? கொஞ்சம் எட்டி பாரு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். ஸோ டேங்கும் அப்படி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கதவு சைடு எட்டி பார்த்தா அங்கே ஜிமனும் யுங்கியும் தான் சாப்பாடு பையோடு வராங்க. அங்கே அவனுங்க வந்தோடனே இங்கே டேக்கு ஒரு மாதிரி என்னடா இவனுங்க வரானுங்க அப்படின்ட்டுருக்கு. அவன் அப்படியே ஜங்குக் கிட்ட போயிட்டு டே ஏன்டா இவனுங்க வரானுங்க? ஏன்னா பசிக்குது, என்ன சாப்பாடு வேண்டாமா? அப்போ இவனுங்க இங்கே இருப்பானுங்களா? நான் கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினச்சேன்டா, ஏன்டா அப்படி பண்ணுற? அவங்கள போக சொல்கிறா. சரி நாங்கள் போகிறோம், அப்போ சாப்பாடு வேண்டாமா? இவங்க கேட்டுருச்சா? ரொம்ப நல்லா கேட்குது, வா. சரி வரேன், வா ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு டேங் ஒரு மாதிரி தலையை சுரிஞ்சிக்கிட்டே போய் உட்காடுறான். ஸோ அந்த பக்கம் ஜிமன் தான், டேய் உனக்கு சோறு கொண்டு வந்தது ஒரு குத்தமாடா, உள்ளே வரத்துக்குள்ளே விரட்டி அடிக்கிற. அவன் அப்பயே சொன்னான், வேணாண்டா நம்ம போவேண்டா, சாப்பாடு கொடுத்துட்டு உடனே வந்துடுவோம் அப்படின்னு. ஆனால் உள்ளே வரத்துக்குள்ளேயே நீ என்ன இப்படி விரட்டி அடிக்கிற பற்றியா? ஜங்குக்கா உன்னோட பொண்டாட்டி சூப்பர், வளர்ப்பு சூப்பர் மச்சான், வளர்ப்பு சூப்பர். உன்னோட ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு நான் பெருமை வர்றேன். தெரியுது, முட்டுக்கார். ஏன்டா அவன் தான் அசிங்கப்படுத்துகிறான்னா நீயும் அதுக்கு மேலேயா? யுங்கி இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடாது, நம்மளுக்கு மானம் மரியாதை எல்லாம் முக்கியம். அப்போ சோறு சரி எந்த இடத்துல நான் உட்காரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவன் பாட்டுக்கு உட்காந்துருனா. ஸோ அதட்டே அவங்க யுங்கின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்து சிரிச்சிட்ருக்கானுங்க. அவனுங்க சிரிக்கட்டி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திரும்பவும் ஜெமன் தான், டேங் என்னாச்சு? எவ்வளோ லக்கி தெரியுமா நீ? ஏன் இந்த வீடு அவன் எப்போ கட்ட ஸ்டார்ட் பண்ணான் தெரியுமா? எப்போ?
நீ இந்த வீடு உனக்கு வேணும் அப்படின்னு அவன்கிட்ட சொன்ன நினைக்கிறேன். இப்போது உங்கள் ஃபர்ஸ்ட் இயரில் எப்படா நீங்கள் ஊருக்கு வரதுக்கு முன்னாடி சொன்னீங்கன்னு சொன்னான். அப்போ சொன்னியா? ஐயோ, அப்போ பிடிச்சவன் தான் இப்போ தான் நிறுத்தியிருக்கான். இந்த வீட்டை ஒன்று ஒன்றா இன்ச்சு இன்ச்சா அப்படியே ஒரு மாதிரி ரசித்து 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 கட்டியிருக்கான். ஒவ்வொரு செடியும் அவனாக பார்த்து பார்த்து வச்சது. அப்புறம் இந்த மாமரம் இருக்குல்ல, இந்த ஃப்ரண்ட்லேயும் இந்த இங்கே இருக்கே இந்த இதுவும் நீ சாப்பிட்டு தூக்கி போட்டியாமே ஒரு மாங்காய் கொட்டை, அதில் வளர்ந்தது. அதே தான். இந்த கார்னரில் ஒரு அரை நெல்லிக்காய் மரம் இருக்கு பாரு, குட்டி நெல்லிக்காய் மரம். ஆமாம், இதுவும் நான் சாப்பிட்டேன்னு சொல்லாத. சொல்ல மாட்டேன், அது நீ சாப்பிட்டது தான். அதை சாப்பிட்டுட்டு நீ இப்படி தூக்கி போட்டால் சார் இப்படி கேட்ச் பிடிச்சிட்டாரு. ஐயோ சத்தியமாக ஆமாம், நீ இப்படி தூக்கி போட்டால் அவன் அப்படியே கேட்ச் பண்ணிட்டான். அதை கொண்டு வந்து வச்சு வளர்க்குறேன்னு சொல்லிட்டு அவன் படுத்தின பாடு இருக்குது தெரியுமா, முடியல. அதுக்குள்ள தொட்டி வாங்கி மண் கொட்டி வச்சு நட்டு தண்ணி ஊற்றின்னு சொல்லிட்டு என்னமோ நீயே அதுக்குள்ளே இருக்க மாதிரி தினமும் அதுக்குள்ளே பேசிக்கிட்டு இருப்பான். சாவடிப்பான் தெரியுமா. உண்மையாவா சங்குக்கா? டேய் என்னடா சிரிக்கிற? இங்கே பாருங்க இன்னும் முடியல. அங்கே வந்து ஒரு லெமன் ட்ரீ இருக்குது தெரியுமா, எலுமிச்சம்பழம் மரம். ஆமாம், அதுவும் அங்கே ஃபஸ்ட்டில் இருந்துச்சு அங்கே சைடில். அது இங்கே பாரு, நான் குடித்த ஜூஸில் இருந்த கொட்டை அதை எடுத்து நட்டான், அதனால் வளர்ந்துச்சின்னு மட்டும் சொல்லாத, நான் சத்தியமாக நம்ப மாட்டேன். நீ நம்பினாலும் நம்பாட்டையும் அதான் உண்மை. என்னடா சொல்கிற? சத்தியமாக அதான் கதை. சங்குக்கா, இதை கூட நீ விட்டு வைக்கலையா? இன்னும் இதை தான் விட்டு வச்ச. அவன் இன்னும் பலது வச்சுருக்கான். டே போதும்டா போதும், நான் சொல்லிக்கிறேன். நீயே சொல்லி எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னா அப்போ நான் அதுக்கு இருக்கேன். ஆமாம்ல, ஓகே நீயே சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்லிட்டு இருக்கானுங்க. இங்கே டேங்க் வந்து என்னடா பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவன் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே சங்குக்கு அப்படியே மேலே கீழே பார்க்குறான். சங்குக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டே, சரி என்னை சைட் அடிச்சது போதும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து என்ன சொல்கிறதே தெரில, ஒரு மாதிரி சிரிப்பாகவும் வருது, ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருக்குது. ஸோ அப்படியே அந்த பேசிக்கிட்டே அந்த சாப்பாடையும் முடிக்கிறாங்க. அப்புறம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் எல்லோரும் உட்காந்து இது பண்ணலாம் அது பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே சங்குக்கு வந்து அந்த வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வாங்கி வச்சுருக்கான். அதாவது அங்கே வந்து ஒரு வீடே நடத்தலாம், குடும்பம் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப்போட தான் இருக்குது. அங்கே டிவி இருக்குது, ஏசி இருக்குது, கட்டில் இருக்குது, பெட் இருக்குது, சோஃபா செட் இருக்குது, கிச்சன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அது ஒரு வீடு ஃபார்ம்லேயே இருக்குது. சும்மா வந்துட்டு போகிற மாதிரி இல்லை, அங்கே இருந்து பெர்மனெண்ட்டாக குடும்பமே நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பெட்ரூமோட ஒரு வீடு இருக்குது. ஸோ அப்படியே வந்து ஜாலியாக எல்லாருமே அப்படியே பேசிட்டு இது பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் படம் பார்த்துட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படியே வந்து போக ஈவினிங் ஆகிடுது. ஈவினிங் ஆன பிறகு அந்த சன்செட் வந்து அழகாக செட் ஆகுது. இவங்க வீட்டில் 2 ரூம் இருக்குது, ப்ளஸ் ஒரு ரூம் வந்து ஓப்பன் பெட்ரூம். அதாவது மொத்தமாக 3 ரூம், அதில் ஒரு ரூம் வந்து ஓப்பன் பெட்ரூமாக இருக்குது. ஸோ இதுதான் இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது அந்த சன்செட் வந்து ரொம்ப 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 அழகாக தெரியுது. ஸோ அங்கே உட்காந்துட்டு ஜங்குக்கும் டேவும் ரொம்ப அழகாக அந்த சன்ரைஸை வந்து ரசிச்சிட்ருக்காங்க. அப்படியே வெளியே வந்தால் அந்த ஸ்விட்ச் அவுட் ஏரியாவில் யுங்கியும் ஜிமுனும் இல்லாத வேலை பார்த்துட்ருக்கானுங்க. ஸோ அவங்களோட தனி உலகத்தில் இவங்களோட தனி உலகத்தில் இருக்காங்க. அந்த இடமே ரொம்ப அழகாக நீட் அண்ட் க்ளீனாக ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு லவ்வபிள் லைஃபுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக அழகாக இருக்குது. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆக திடீர்னு ஒரு சவுண்ட் கேட்குது. ஜிமன் 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 என்னடா என்னாச்சு ஜங்குக், என்னாச்சு? ஜிமன் என்னாச்சு? ஜிமன் என்னடா, ஏன் அப்படி நெளிஞ்சு தொலைகிற சொல்கிறா? ஜிமன் கொல்ல போகிறோம் உன்னை, இப்போ என்னன்னு சொல்லு. நம்ம போகலாம், அவன் என்ன சொல்லுறான் எனக்கு புரியுது. என்ன சொல்கிற? அவன் ஜிமன் 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 தான் கூப்பிட்றானே தவிர என்னென்னு சொல்லி தொலைய மாட்டேங்கிறான். உனக்கு எப்படி புரியுது? நீ வாடா. இருடா கேட்டு யோங்கி இரு.
அப்படின்னு ஜிமன் சொல்லும் போதே யுங்கி வந்து பிடிச்சி தரத்தரத்தான் இழுத்துட்டு போகிறான். அவன் அப்படியே கடுப்பாகி டோரை பிடிச்சிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு இங்கே பார் இரு நான் அவன்கிட்ட கேட்டு வரேன். டே இருடா, இல்லை நீ இரு நான் கேட்டு வரேன். டே பைத்தியக்காரா, அவனுக்கு மூடு வந்துச்சு போதுமா வா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறான். ஸோ அந்த இடத்துல அப்படியே வெளியில் போனால் அழகாக அப்படியே லைட் எரியுது. ஸோ அந்த பாத்வேயில் எல்லோ கலர் லைட் இருக்குது, குட்டி குட்டி எல்லோ கலர் லைட்டு. ஸோ அது வந்து நம்மளோட கால் முட்டி அளவுக்கு ஹைட்டில் குட்டி குட்டியாக அழகழகாக இருக்குது. அண்ட் அங்கங்கே வந்து ஒரு ஸ்ட்ரீட் லைட் மாதிரி அந்த ஒயிட் லைட்ஸும் இருக்குது. ஸோ அப்படியே போனால் அந்த அழகான லைட்டுக்கு நடுவில் ஸோ யுங்கி வந்து அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஸோ அப்படி இழுத்துட்டு போகும்போது அவனுக்கு என்னடா மூடு வந்துச்சுங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்குறான். அதுக்கப்புறம் தான் அப்படியே கையை தட்டி விட்டுட்டு அப்படியே நிற்கிறான். நின்ன உடனே யுங்கி இதை பார்த்துட்டு என்னாச்சு, அது ஒன்றும் இல்லை வா போகலாம். என்னடா, ஒன்றும் இல்லை, எனக்கு என்ன எனக்கு இந்த இடத்துல உனக்கு கிஸ் பண்ண போல இருக்கு. இந்த இடத்துல உன்னை கிஸ் பண்ணணும் போல இருக்கு. அவ்வளோதானே, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு யுங்கி அப்படியே கிட்டே வரான். ஜிம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு எப்படி இல்லை ஒரு நிமிஷம் பாரு, எப்படி இல்லை ஏன் நீ தானே கிஸ் பண்ணணும்னு சொன்னேன். நான் கிஸ் பண்ணணும்னு சொன்னேன், பட் இந்த இடத்த பாரு, ஒரு நிமிஷம் சுற்றி பாரு. கரெக்டாக சன்செட் ஆகிட்டு நிலா வர டைம், ஒரு மாதிரி இருண்டு இருக்குது, ரொம்ப டார்க்காகவும் இல்லை ரொம்ப வெளிச்சமாகவும் இல்லை. இந்த டயத்தில் அப்படியே கீழேலாம் பாரு அழகாக அந்த எல்லோ லைட்ஸ்லாம் எரியுது. அங்கே அந்த குட்டி குட்டி செடியெலாம் அப்படியே ரொம்ப ரொம்ப க்யூட்டாக தெரியுது. அங்கே ஒரு லைட் இருக்குது, இங்கே ஒரு லைட் இருக்குது. அப்படியே திரும்பி பாரு இந்த வீட்டை, அப்படியே ஒரு மாதிரி அழகாக அந்த எல்லோ லைட்டில் மின்னு இருக்குல்ல. இதுக்கு நடுவில் ஒன்று அப்படியே பார்த்தா அப்படியே கோல்டு பிளேட்டிங் கொடுத்த தங்க சிலை மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஃபீல் பண்ணாமல் நீ பாட்டுக்கு வந்து கிஸ் பண்ணுற, ஃபீல் பண்ணு யுங்கி ப்ளீஸ் அப்படின்னு அவன் சொல்லிகிட்ருக்கான். ஸோ யுங்கியும் அப்படியே எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் பார்க்குறான். எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு ஜிமன் அப்படியே கிட்ட பிடிச்சி இழுத்து அவனோட லிப்ஸ் கிட்ட போயிட்டு கிஸ் பண்ணுற மாதிரி போய் அப்படியே ஸ்டாப் ஆகி இங்கே பாரு, அதை விட ஏன் அந்த நிலாவை விட என்ன சொன்னல தங்க சிலை மாதிரி இருக்குன்னு, நீ அந்த தங்க சிலைக்கும் மேலே அவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அவனோட கிஸ் வந்து ரொம்ப டீப்பராக இன்னும் பேஷனேட்டாக போயிட்டுருக்கு. ஸோ செம்ம டீப்பாக அவன் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே அந்த கிஸ் வந்து கொஞ்ச நேரம் போக இந்த பக்கம் வந்தால் ஜங்குக்கும் டேவும் தான் ஆல்ரெடி அவங்க டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டேவோட மார்னிங் சவுண்ட் அப்படியே ஒரு மாதிரி அதிகமாக இருக்குது, பட் வெளியில் வரலை. ஜங்குக்கு மட்டும்தான் அது கேட்குது. வெளியில் இருக்க யாருக்கும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே அவன் வந்து பிளான் பண்ணி வெயிட்டை வந்து கட்டியிருக்கான். ஸோ அந்த பிளானிங்கே செம்ம அழகாக இருக்குது. அங்கே அழகாக ஒரு மிட் ஈவினிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மிட் ஈவினிங்கில் ஒரு குட்டியாக ஒரு செஷன் போயிட்டுருக்கு இங்கே. ஸோ அப்படியே வெளியில் வந்தால் இங்கே யுங்கியும் ஜிமனும் இன்னுமே ரொம்ப ரொம்ப அழகாக. அதோட அந்த பாட்டை இங்கே முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் என்னென்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பாய் பாய்.